இறைவன் மிகப்பெரியவன். நம்ம இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்புக்காக இந்த காணொளிக்கு இணைஞ்சிருக்கிறோம். தீன் ஃபார் டீன் அப்படின்னு டீனேஜ் பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வு வகுப்பு. மே மாதத்துடைய லாஸ்ட் 10 days, மே 21 இருந்து மே 31 வரைக்கும். இன்னைக்கு எவ்வளவோ பேர் காதல்ங்கிற பேர்ல பிள்ளைகளை ஏமாந்து போறாங்க. எவ்வளவோ பேர் தான் யாருன்னு தெரியாம லட்சியத்தை விட்டுறாங்க. எவ்வளவோ பிள்ளைகள் படிப்பை தொலைச்சிடுறாங்க. எவ்வளவோ பிள்ளைகள் வழிமாறி போறாங்க. திருமணமானதுக்கு பிறகு பல வழிகேடுகள்னு இருக்கிற இந்த உலகத்துல டீனேஜ்ல நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான தீன் வழி வகுப்பாக இதை நாங்க முன்னெடுக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த டீனேஜ் எப்படிப்பட்டதுன்னா இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். பச்சை கலர், ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர் இருக்க மாதிரி, இவ்வளோ கலர் ரோசஸ் இருக்க மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரேல இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை வந்து டீனேஜ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உண்மை என்ன? உண்மையான டீனேஜ் எப்படிப்பட்டது? நீங்க எப்படி இருந்தால் என்ன சாதிக்கலாம்? ஈருலக வெற்றி எப்படி அடையலாம்? எப்படி நல்ல பிள்ளைங்களா இருந்து உங்க வீட்டுக்கும், நாட்டுக்கும், இந்த உலகத்துக்கும், சமூகத்துக்கும் பெருமை தேடி சிறப்பை ஏற்படுத்தி தரலாங்கிறதுக்கான ஒரு அருமையான கிளாஸ். ரொம்ப முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, இது ஃப்ரீ கிளாஸா நாங்க நடத்த போகிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்க வீட்டுல டீனேஜ் பிள்ளைகள் 13 to 19 அப்படின்னு பிள்ளைகள் இருக்காங்கன்னா, அம்மாமார்களும் சேர்ந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டிய நம் உத்தம நபி அவர்களோட வழியில இருந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைக்க இந்த 10 days உங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளியோட இணைப்புல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீன் ஃபார் டீன் டீனேஜ் கிளாஸ்ன்னு அனுப்புங்க. எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி அட்மிஷனை புக் பண்ணுவாங்க. ரொம்ப குறைவான நாள் தான் மிச்சம் இருக்கு. மே கடைசி 10 நாட்கள் நம்மோடு. நிச்சயமாக இது ஒரு பெரிய ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ்.